இன்றைய வாக்கு, உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நீக்கி விசாலத்தை உண்டாக்குவார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை நீக்கி என் தேவனாகிய கர்த்தர் விசாலத்தை தருவார். வேலையில் நெருக்கப்படலாம், ஒரு வேளை பண நெருக்கடியாக காணப்படலாம், வீடு வாசல் இல்லாத நெருக்கடியாக காணப்படலாம், வாடகை கூட கட்ட முடியல என்ற நெருக்கடியில் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் எல்லா நெருக்கத்திலிருந்து விலக்கி கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குவார். சங்கீதங்களின் புத்தகம் நான்காம் சங்கீதம் 1 வசனம், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுத்து என் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு ஒரே வழி என்னன்னா ஜெபந்தான். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய நெருக்கத்தை நீக்கி கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குவார். அன்னாளுக்கும் பிள்ளை இல்லாத நிமித்தமாக நெருக்கம் காணப்பட்டது, தானியலுக்கும் சிங்ககபில நெருக்கம் காணப்பட்டது. எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் பரிசுத்தவான்களெல்லாம் ஜெபித்து தங்கள் எல்லைகளை விசாலமாக்கி கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஆக தேவ பிள்ளைகளை ஜெபிப்போம். இந்த 4ஆம் சங்கீதத்தை உங்களோடு சொல்லி முடிக்கும்படியாய் அடியேன் விரும்புகிறேன். 3ஆம் சங்கீதம் தலைப்பை நம்ம வாசித்து பார்ப்போம்னா, தாவீது தன் மகன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, சவுலால் தாவீது எப்படி துரத்தப்பட்டாரோ அதே போல தன் மகன் அப்சலோமால் 1.25 வருஷம் மக்னாமின் காடுகளில் சுற்றி அலைந்தவராக காணப்பட்டார். அப்சலோமால் துரத்தப்படும் போது அவர் பாடின சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை அவர் எப்படி பாடுகிறார்னு சொன்னால், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய பார்வைக்கு கண்ணுக்கு 3 பேராக தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் 30 பேராக இருப்பாங்க. இன்றைக்கு 3 பேர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க நாளைக்கு 7 பேர் கூட பேசலாம். தேவ பிள்ளைகளே, சத்துரு நிமித்தம் எந்த அளவுக்கு நெருக்கம் போராட்டம் வருகிறதோ அவ்வளவாய் கர்த்தர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை உங்களிலே என் தேவனாகி கர்த்தர் செய்வார். எப்படி தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாக்கின பிற்பாடு தான் தேவகுமாரனாகி கிறிஸ்து 4வது நபராக அவர்கள் மத்தியில் உலாவி தமது நாமத்தை நபனா மகிமைப்படுத்தி கொண்டார். ஆகவே சோதனையாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், நெருக்கமாக இருக்கட்டும், பாடாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை உண்டாக்குவார். தேவ சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கிற காரியத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. 2ஆம் வசனத்தில், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருந்தார்கள் என்று சொல்லுகிறாங்க. தேவ பிள்ளைகளே, தாவீது தன் மகனாலேயே துரத்தப்பட்டானே, கர்த்தர் இவனை கைவிட்டாரு, ஆண்டவர் இவனை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேரில் அநேகர் பேசுவர்களாக காணப்பட்டாங்க. தாவீது பின்வாங்கி விட்டாரு, தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, உரியாவை கொலை செய்தான், பட்சேபால் இடத்துல பாவம் செய்தான்னு சொல்லி பல காரியங்களை வைத்து தாவீது என்ன பண்ண, அவருக்கு விரோதமாக பேசினவங்க அநேகர் தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்றாங்க. தேவ பிள்ளைகளே, தாவீது செய்த ஒரே காரியம் என்னன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாருங்க. அதுதான் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலும். தேவ பிள்ளைகளை, உங்கள் எல்லா நெருக்கத்திலிருந்தும், ஊழியத்தின் நெருக்கமா, குடும்ப நெருக்கமா, பண நெருக்கமா, பிசாசினால் நெருக்கமா, இல்லை மாந்திரிகத்தின் நிமித்தமா, பலவீனத்தின் நிமித்தமா நெருக்கமா, இவைகள் எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் விலக்கி உங்களுக்கு விசாலத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் பெருக பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நெருக்கம் என்ற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் மடிந்து போகலன்னு சொல்கிறார். ஆக ஊழியத்து நிமித்தம் யார் நிமித்தம் உங்களுக்கு எப்பக்கமும் நெருக்கம் வந்தாலும்
நீங்கள் மடியாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். 2வது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10, 17, 18 வாசித்து பார்ப்போம்னா, நாம் உணரும்படி தான் கர்த்தர் நெருக்கத்தை உண்டாக்குறார். நாம் போகிற பாதை சரியில்லை, நாம் பெரிய ஒரு ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒரு சில நெருக்கத்தை உண்டாக்கி உணர்வடைந்து மனம் திரும்பும்படியாக கர்த்தர் அவனை செய்வார். அப்போது 2வது நெருக்கம், நாம் உணர்வடையும்படி கர்த்தர் இந்த நெருக்கத்தை உண்டாக்குறார். 3வது, 1 சாமுவேல் 28:15 சவுல் மிகவும் நெருக்கப்பட்டார். காரணம் என்னன்னா, பாதம் மாறி ஊழியம் செய்கிறாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பெலிஸ்தரை துரத்தணும். இவர் தாவீதை துரத்தினார். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியல. ஆக சவுல் மிகவும் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து கேளுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன்.